இவ்வளோ பெரிய மால்குள்ளே போய் இந்த மாலில் வாசலில் இருக்க செக்யூரிட்டியில் 1-2 பேர் சரிங்களா, எல்லாத்தையும் சொல்லலை, 1-2 பேர் நம்மளுமே டெலிவரி பாயெல்லாம் பார்த்தா இனிமேல் டெலிவரி பாயெல்லாம் பார்த்தாங்கன்னா ஏதோ நாங்கள் ஏதோ இந்த மாலையே அசிங்கப்படுத்த அந்த மாதிரி எங்களை அப்படியே வாசல்லே நிப்பாட்டுறது, இல்லை அப்படின்னா வேறு ஏதோ பாதைக்கு அனுப்பிவிட்டு அந்த வழியாக போங்கிறது, இல்லை பின் வாசல் வழியாக போங்கிறது, ஏதோ பிச்சைக்காரனை கூட அந்த மாதிரி ட்ரீட் பண்ண. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு என் ஹெல்மெட் வந்து ஒரு ஃபில்லாகவே இருக்குது. எதுக்கு அப்படின்னா போன வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஹெல்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு பைக் சம்மந்தமானப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி என்கிட்ட வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பைக்கை பற்றி கொஞ்சம் தெரியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கேன். ஸோ இந்தியாவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து வேறு ஒன்றுமே பண்ண மாட்டேன், பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்றிட்டே இருப்பேன். ஸோ புதுசாக எங்கேயா அட்வென்ச்சர் ரைட் போகிறது இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன், விளாக் எடுத்து போட்டுட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்கேன் ஃபுட் டெலிவரி ஜாபுக்கு. ஸோ இந்த ஃபுட் டெலிவரி ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்தில் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமா, அதுதான் என்னோட இது. ஸோ இப்போ அந்த இதுதான் போயிட்டுருக்கு, 31 days சேலஞ்ச் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட் 30 ஆயிடுச்சு சரிங்களா. ஏன்னா ஒரே நாள் தான் இருக்குது. இந்த ஒரு நாளில் தெரிஞ்சிடும் என்னால் 1 lakh சம்பாதிக்க முடியுமா முடியாதான்னு. ஸோ நான் நேற்று எவ்வளோ ஆர்டர் எடுத்திருந்தேன் அப்படின்னா 15 ஆர்டர் எடுத்திருந்தேன். எதுக்கு நேற்று ஆர்டரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ நம்ம 31 நாள் நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்துருக்கோம் நீங்கள் கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு கரெக்டாக கடைசி நாள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 rupees கிவ் அவே. ஸோ எப்படி அப்படின்னா டெய்லி நான் எடுக்கிற வீடியோ ஆர்டரை வந்து அடுத்த நாளோ இல்லை அன்றைக்கி நைட்டோ சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5000 rupees கிவ் அவே பண்ணிடுவேன். ஸோ கரெக்டாக மெசேஜ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ உள்ள டாபிக் வரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கேம் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ நம்மளோட சவுதி அரேபியாவோட இதுதான் நூன் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ சூப்பராக இருக்குது, குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி எல்லாமே தரமாக இருக்குது. நேற்று வாங்கி மாட்டினேன். ஸோ பார்க்குறவங்களாம் ஹெல்மெட்டை வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் கேமரா, சைடில் இன்டர் கேம் இருக்குது. இனி பின்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். அந்த ஒரு மாதிரி மின்மினி பூச்சி மாதிரி இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுமா. ஸோ அது நான் அமேசானில் இதில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நூனில் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அது கிடைக்கல. ஸோ மேபி அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் போட்டு வாங்கிட வேண்டியது. அதே வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வைங்களா, வந்துட்டு ஹெல்மெட் தரமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இது நம்மளுக்கு டெய்லி நடக்கிறதா இந்த சிக்னலு. சரி சிக்னல் முடிஞ்சிட்டு நான் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா எப்பவும் போகிற இடத்துக்கு போகல. அங்கே ஒரு மாமானூரா இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் செம்ம ஃபேமஸான ஒரு ஹோட்டல் சவுதி அரேபியாவில். அடிக்கடி இந்த ஹோட்டலுக்கு ஆர்டர் வரும். இங்கே வந்து உள்ள பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் காக்டெயில். ஸோ அது சேல் பண்ணுறாங்க, செம்மையாக இருக்கும், நிறையா இருக்கும் இங்கே. ஷவர்மா, பீட்ஸா அந்த மாதிரி நிறையா இருக்கும் போல். எனி டைம் இங்கே ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சரிங்க, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போகிற இடத்துக்கு போகல, வேறு ஒரு இடம் தான் போகிறோம். எதுக்கு அப்படின்னா அங்கே போயிட்டு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு என்ன அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு சிம்மு வாங்கணும்னு ஒரு ஐடியாங்க. ஏன்னா இந்த சிம் வந்து நெட் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. இப்போ வச்சுருக்கேன் கம்பெனி சிம்மில் எனக்கு நெட் அதிகமாக யூஸ் பண்ண முடியல. அதனால் இன்னொரு சிம் வாங்கி அதை அன்லிமிட்டெட் பேக்கேஜாக மாற்றலாம் அப்படின்ட்டுருக்கேன். அன்லிமிட்டெட் சிம்னா மந்த்லி ஃபுல்லாக சோஷியல் மீடியா எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிடலாம். அதனால் அந்த மாதிரி ஒரு சிம் ஒன்று வாங்கணும். அதனால் அதுக்கு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மால், சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சின்ன குட்டியாக ஸ்டால் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டால் ஒன்று இருக்குது இங்கே. ஸோ அங்கே போயிட்டு தான் பார்க்க போகிறேன். ஸோ என்ன சிம் வாங்கலாம்னு சொல்லி அங்கே தான் போய் யோசிக்க போகிறேன். ஏன்னா சலாம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட்புல் இருக்குது. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி STC இருக்குது. ஸோ எனக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த STC சிம் சூப்பர் சிம் தான். ஆனால் என்ன இதுக்கு அன்லிமிட்டெட் பேக் பார்த்திங்கன்னா 300 ரியால் போட வேண்டியிருக்கு. 300 ரியால் நம்மளால் போட முடியாது. அதனால் போயிட்டு ஒரு 3 சிம் பிராண்டு பார்த்து வச்சுருக்கேன். இதில் வந்து சலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே 135 ரூபாய்க்கு பண்ணாவோ இல்லை 125 ரூபாய்க்கு பண்ணால் அன்லிமிட்டெட் நெட்டு சரிங்களா. அதனால் அது இல்லை அப்படின்னா ஜோயின்னு நினைக்கிறேன் சம்திங். அந்த இதுவுமே அதே மாதிரி தான் 125 ரூபாய்க்கு 155 ரூபாய்க்கு எவ்வளோ சம்திங் அன்லிமிட்டெட். இது 600 மினிட்ஸ் காலு. நம்மளுக்கு 600 மினிட்ஸ் தான் தேவையில்லை, 1000 மினிட்ஸ் காலு. நம்ம அதில் கால்லாம் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் நெட்டு நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் போய் பார்க்கலான் இருக்கேன். என்னடா இன்றைக்கி இதில் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, டைம் 3 கூட ஆகலையடா. நான் ரூம்லேருந்து கிளம்பும்போது 2:30 இன்றைக்கி, ரொம்ப லேட்டாக தான் கிளம்புனேன். நேற்றுலாம் 12 மணிக்கு ரூம்லேருந்து கிளம்பி 1 மணிக்கு சாப்பிட்டு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ரூம்லேருந்தே 2:30 தான் கிளம்பியிருக்கேன். இப்போ எப்படியும் மணி ஒரு 3:15 ஆயிருக்கும் சரிங்களா. வாட்ச் பார்க்க முடியல, டிராஃபிக்காக இருக்குல்ல.
Audi S500. ஓ இவன் தான் காரணமா? ஒன்று பேட்ரி டவுன் ஆகிருக்கணும், இல்லைன்னா ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றாமல் இருக்க அதை ஏதோ ஹீட் ஆகும்பாங்களோ அந்த மாதிரி ஆயிருக்கணும். அதுக்குள்ளே இவ்வளோ நேரம் பாட்டு கேட்டுட்டு தான் இருந்திருக்கு. நான் தான் சவுண்டை குறைச்சி வச்சுட்டே இருந்திருக்கேன். என்னடா பாட்டு கேட்கலையே, ஒரு நெட்டு கட் ஆயிடுச்சோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சவுண்டை குறைச்சி வச்சுட்டு கேட்டுட்டு இருந்திருக்கேன். மைக்கிலலாம் கேட்குமே அப்போ இந்த சவுண்டு. காப்பிரைட் வந்துட்டுனா என்ன பண்ணேன்? சரி ஓகே, பாட்டு கேட்கும்போது கேமரா ஆன் பண்ணாமல் வச்சிடலாம். ஸோ ட்ராவல் டைமில் பாட்டு கேட்டுட்டு வண்டி ஓட்டுறது மூலம் தப்பு ப்ரோ, சேஃப்டியே இல்லைன்னு நினைப்பீங்க. ஸோ கரெக்ட் தான். ஆனால் மிரர்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வண்டி ஓட்டுறோம், கவனமாக வண்டி ஓட்டுறோன்னா அது பிரச்சனை இல்லை. மிரர் இல்லாத வண்டிக்கு தான் தெளிவாக கவனமாக இருக்கணும். ஏன்னா பின்னால் வந்து வர வண்டி தெரியாது. இதில் அப்படி இல்லை. ஸோ நீட்டாக தெரியும். நான் மிரர் வச்சு நீட்டாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அம்மா என்னடா இன்னைக்கு இன்னும் ஒரு காரை காமிக்குது. என்ன கார்னு எனக்கு தெரியாதுங்க இன்னி வரைக்கும். சைனீஸில் போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஆனால் இது ஏதோ ஒரு நல்ல ஒரு பிராண்டடான கார் தான், ஆனால் சைனீஸில் போட்டிருக்கு. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது என்ன கார் அப்படின்னு. இது தெரியும், டாட்ஜி, ஹுண்டாய், சோனாட்டா, நிசா, சோனி, சன்னியா, எஸ்யூ என்னென்ன சன்னி, இதுதான் என்னன்னு தெரில. அவர் சீன்லாம் போடலைங்க. இங்கே டயர் அப்படி தான், நம்ம டேன் பண்ணும் போதோ அப்படிங்கும்போது அது சவுண்டு வரதான் செய்யும். நானும் முதல் நாள்லாம் வரும்போது வேனுக்குன்னே ட்ரிஃப்ட் அடிக்காரு போல் எல்லாரும் அப்படின்னு நினச்சேன். இந்த ரோடு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குமா, ஒரு தூசி மண்ணுக்குன்னு கூட எதுவும் தெரியாது. ஏன்னா டெய்லி க்ளீன் பண்ணிடுறாங்க வந்து அந்த ஏர் ப்ரெஷர் கன் மூலமாக ரோட்டில் இருக்க மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிடுறாங்க. அப்படிங்கும்போது எப்படி க்ரிப் இருக்கும் சொல்லுங்கள்? க்ரிப்பே கிடையாது வண்டியில். இங்கே ஏரியாவில் வண்டி மொத்தத்தில் க்ரிப்பு கிடையாது ரோட்டில். அப்படிங்கும்போது இந்த கார் திருப்பும் போய் நாங்கள் அந்த சவுண்ட் வருது. ட்ரிஃப்ட் அடிக்கிறோன்னு இருக்கான்னு இல்லைன்னு சொல்ல, ஆனால் இவங்க இப்போ பண்ணதெல்லாம் ட்ரிஃப்ட் கிடையாது, இது டேன் பண்ணும்போது வர்ற சவுண்டு. ஓ மை காட். ஃபஸ்ட்டு தண்ணி பிடிச்சிட்டு போயிடும். இங்கே தண்ணி சூப்பராக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாப்புல. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிவிட்டேன். அங்கே சிம் கார்டு இதுக்கு போனேன், அங்கே ஆள் இல்லை, அது டோட்டலாக க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு ஒன்று தண்ணி மட்டும் குடிச்சிட்டு லாகின் பண்ணேன். ஒரு ரெட் டாட் இல்லை நான் லாகின் பண்ண ஏரியாவில். ஆர்டர் இப்போ வரைக்கும் வரல. ஸோ 3:36 ஆயிடுச்சு. எனக்கு இப்போமே தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி ஆர்டர் பெருசாக என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு. என்ன ரீசன்னா டைம் ஆக ஆக ஆர்டர் கம்மியாகிட்டே இருக்குங்க, அது ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று இன்றைக்கி ஃபுல்லாக லீவ் எடுத்துருக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம 2 நாள் லீவ் எடுத்துட்டோம். அப்படிங்கிறதுனால தான் சரி இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். இன்றைக்கி ஆர்டர் கம்மி தான், கஷ்டம்தான். டே 31 இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அப்படின்னாலே அது பெரிய விஷயம் இல்லை நம்மளுக்கு. ஓகே, நான் இப்போ வந்து ரெட் டாட் இருக்கிற இடமா நான் தேடி போகிறேன். ஏன்னா ஆர்டர் தேவைப்படுதுல, நம்மளுக்கு 15 ஆர்டர் தேவைப்படுது. அதனால் ரெட் டாட் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நான் போகலான் இருக்கேன். இப்போ ஆப்போசிட் லைனில் ரெட் டாட் இருக்குது. ஸோ அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் அங்கே போவேன், ஏன்னா இதுக்கு இடையில எங்கேயும் யூட்டன் போடுறதுக்கு எதுவும் வழி கிடையாது. அங்கே போவேன், அப்போ பார்த்து ஒரு ஆர்டர் வரும் பின்னாடி, அப்போ திருப்பி அங்கேருந்து வரணும். உங்களுக்கு இந்த மியூசிக் கேட்கும்னு நினைக்க, எனக்கு அதான் பயமாக இருக்குது. இந்த ஆடியோவில் எப்படி மியூசிக் கேட்கும்? ஏன்னா உள்ளே இருக்க இன்டர் கேமில் என்ன தான் சவுண்டை குறைச்சாலும் அது நார்மல் சவுண்டே இவ்வளோ சவுண்ட் இருக்குது. அப்போ ஹையாக வச்சா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க.
ஆனால் நல்லாயிருக்கு இந்த மாதிரி பாட்டு கேட்டுக்கிட்டே வண்டி ஓட்டும் போது பாட்டு கேட்டுக்கலாம், ஃபோன் பேசிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம கிட்ட ஃபோன் பேச போகிறீங்க. ஆனால் ஓகே, ஒரு நல்லா இருக்கு, கம்ஃபோர்ட் இருக்குது இதில். இப்போ தான் ஹெல்மெட் பார்க்க எனக்கே பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் இந்தியாவில் இருக்கும்போது இன்டர் கேம் வச்சுருப்பேன். ஆனால் யாருக்குமே தெரியாது சூர்யாட் இன்டர் கேம் இருக்குது அப்படின்னா. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். இப்போ R1க்கு தெரியும், இவருக்கு தெரியும், நிக்கிலுக்கு, சாரி வினோத்துக்கு தெரியும். அப்படி 4-5 என்னோட சர்க்கிளருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா நான் இன்டர் கேம் வந்து பண்ணியிருந்தேன்னா, நான் வாங்கும்போது 1800 ஒரு இன்டர் கேம் வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியே வைக்கிற டைப் கிடையாது. உள்ள 2 ஸ்பீக்கரு, மைக் வாய்கிட்ட வந்துடும். சின்னதாக பட்டை மாதிரி நம்ம அதுவும் மைக்கிட்டே வந்துடும், வாய்கிட்டே வந்துடும். அப்படிங்கும்போது அது இன்டர் கேம் மாதிரியே நிறைய பேருக்கு தெரியாது. ப்ளூடூத் மாதிரியே தான் இருக்குது. அது பார்க்க ப்ளூடூத் மாதிரியே தான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், கூட இருக்கவங்களுக்கு தெரியும். அடிமான்லி பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது. இப்போ சரி இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஆனால் இந்தியா போகும்போது சேம் பிராண்ட், ஏதோ நல்ல பிராண்ட் 2 பார்த்தேன். அதில் ஒரு 3 வாங்கிட்டு போவேன். ஒன்று R1க்கு, பிளாக்குக்கு, அப்புறம் 2 எனக்கு, என்னோட 2 ஹெல்மெட்டுக்கு. அப்படி ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம் இந்தியா போகும்போது எப்படின்னு. ஸோ சொல்லி முடிக்கும் போது ஆர்டர் வந்துருச்சுங்க. நல்ல வேலை நான் யூட்டனை போட்டு வேறு எங்கேயா போயிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும், திரும்ப அங்கேருந்து வந்து வர வேண்டியது இருந்திருக்கும். எவ்வளோ தூரம்னு பார்ப்போமா? லொக்கேஷன் நேற்றுலாம் ரொம்ப பக்கங்க, 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் ஆர்டரு. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கிலோமீட்டர் இல்லை, ஒரு யூட்டனை போட்டால் 2.7 கிலோமீட்டர் தான் பொருள். இப்போ வாங்கிட்டு கொடுக்க வேண்டிதான். டெலிவரி தான் இந்த சைடு வந்தால் டெலிவரி ரொம்ப லாங்காக இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அவுட் சைட் போயிருமா, அங்கேருந்து ஆர்டர் பண்ணுவான் இங்கே எடுக்கிறதுக்கு. சரி, டே 30 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து கரெக்டாக 6.5 கிலோமீட்டர். நேற்றுல எனக்கு அதிகபட்சம் ரொம்ப தூரம் கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தாலே 4 கிலோமீட்டர் தான். இன்றைக்கி எனக்கு 6 கிலோமீட்டர் காமிச்சிருக்கு. ஓ மை காட், ரொம்ப தூரம் காமிச்சிருக்கு. இவன் உள்ளே போக மாட்டானே, ஏன்டா இப்படிப்பட்ட பேக்லாம் போட்டு தரீங்க? பொருள் சின்ன பொருள் உள்ள, இது ஒரு பிரச்சனையா? எங்கே இவனை ஜூஸை உள்ளோக்கார். சரி, இப்போ மேப் பார்ப்போம். ஓகே. ஓ மை காட், சிக்னல். டிவி எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்க. அது எவ்வளோ பெரிய டிவி, சாம்சங்கோடது, பயங்கரமான பெரிய டிவி. அதை பின்னால் வச்சு கொண்டு போயிடுறாங்க. அப்பா, இங்கே ஆல்ரெடி இவ்வளோ கூட்டம் இருக்கா? முடிந்தது. இப்போ முன்னால் போய் நின்றுவேன் நான் சர்றன்னு. அவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, போயிட்டே இருப்பான்டா இந்த சூர்யா. ஆனால் நான் போக வேண்டியது இந்த கார்னருக்கு. நான் அந்த கார்னர்லேருந்து வண்டி எடுத்தேன்னா அப்புறம் எப்படி இந்த கார்னருக்கு வர முடியும்? வந்துட்டேன், முடிந்தது. ஒரு ஆர்டரை போய் கொடுக்க வேண்டியதான் நல்லபடியாக. இப்போ தான் சிக்னல் விழுந்துருக்கோன்னு நினைக்கங்க. இனி சுத்தலாம் செய்யும். ஓகே, கொஞ்ச நேரம் பாட்டை கேட்போம். ஆஹா, ஸ்பாட்டிஃபைலேருந்து வெளியே வந்துட்டேன். இப்போ தான் நான் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆர்டரை கொடுக்குறதுக்கு வந்தாச்சுங்க. கரெக்டாக இந்த 850 மீட்ரு தான். ஸோ எவ்வளோ டிராஃபிக் காமிக்கிறது தெரியுதா உங்களுக்கு? இந்த ரெட் லைன் காமிக்கிறது எல்லாமே டிராஃபிக் தான். முடிஞ்சு நான் எப்படியும் போயிடுவேன், பூந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படின்னு. கஸ்டமர் ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. த பில்டிங் இந்த கேஆர்எஃப்னா யாருக்கு தெரியும்? சரி, போய் பார்ப்போம். இன்னும் 600 மீட்டர் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் ஏதாவது ஐடியா தெரியும். ரெண்டாவது பில்டிங்கு மெயினில் இல்லை, உள்ளே தான் இருக்குது. சூப்பர்ண்ணே, டாஜ்ண்ணே, வேறண்ணே வரணும். அப்படியே வால் பிடிச்சி போனேன். நீ வால்லேருந்து வந்தது தப்பு இல்லை, ஆனால் இண்டிகேட்டர் போடாமல் வந்தது தான் தப்பு. சடார்னு வரக்கூடாது, என்ன சொடார்னு இப்போ சவுட்டில் ஒன்று வச்சு விட்றா இல்லையா? உனக்கு அண்ணா இல்லை, உள்ளே போயிடுறேண்ணே. அங்கே போகணும், நான் விட மாட்டானே, வராமல் பிடிச்சி.
டிரைவர் தான், வேறு யாரும் கிடையாது. இங்கே உள்ளவனா இருந்தால் இன்னும் எடுத்து தந்துருப்போம் பாதை. இந்த புண்டை இருக்கான செவத்தை நம்மளே இன்றைக்கி எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் ஆர்டரை கொடுக்க வந்தேன். கஸ்டமர் என்ன சொல்லிட்டாரு, நான் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிட்டேன், நான் அந்த லொக்கேஷனில் இல்லை, புது லொக்கேஷனுக்கான்ட்டு ஹேங்கர் சைடில் சொன்னேன். இப்படி வந்து அவர் புது லொக்கேஷன் போயிட்டார் அப்படின்னு. சரி ஓகே, நீங்கள் புது லொக்கேஷன் கொடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஐடியா ஒரு 45 நிமிஷம் நாங்கள் பேன் பண்ணி வச்சுருவோம் அப்படிங்கிறான். இதில் என்ன ஒரு நியாயம் இருக்குது? நான் என்ன பண்ணேன் இதில்? 45 நிமிஷம் என் ஐடி எதுக்கு நீங்கள் பேன் பண்ணணும்? சும்மாவே டைமும் லேட் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ புது லொக்கேஷன் இங்கேருந்து 7 கிலோமீட்டர், நான் அங்கேருந்து கிளம்பும் போது 6.3 கிலோமீட்டர் இருக்கு இன்னும் சரிங்களா. 9 நிமிஷம் கணக்கு. என் ஐடி எதுக்கு நீங்கள் பேன் பண்ணணும் 40 நிமிஷம்? என்ன ஒன்றுமே புரியல. இதே மாதிரி தான் அன்னைக்கு பண்ணீங்க. உடனே நம்ம எதாவது கேட்டால் கஸ்டமர் உங்களுக்கு காசு தருவாங்க, எக்ஸ்ட்ரா போனஸ், அதை வாங்குவீங்க அப்படின்னு. அவன் தர்றது 10 ரூபாவோ 15 ரூபாவோ ஏதோ ஒன்று தாரான், நான் இல்லைன்னு சொல்ல. நான் இல்லை என்னடா தப்பு பண்ணேன்? நான் வந்தேன், அவன் கஸ்டமர் லொக்கேஷனை மாற்றிட்டான். அப்போ நீ கஸ்டமர்கிட்ட தானே சொல்லணும், ஐயா நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி நீ எனக்கு தானே எக்ஸ்ட்ரா காசு தரணும். நீ தான் நேடி பார்த்து எனக்கு வேலை தான் அதிகமாக தரணும். அதை விட்டுட்டு 45 நிமிஷம் ஐடியை நான் பேன் பண்ணிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாத்தா என்ன தாத்தா இவ்வளோ அவசரப்படுறீங்க? மனசாட்சி இல்லாமல் அப்படி சொல்கிறீங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி தான் நடக்கும். சரி ஒரு 15 ரியால் கிடச்சுன்னா லாபம் தானே. ஆனால் 45 நிமிஷம் சும்மாவே இருக்கணுங்க, ஆர்டரே வராது. அதுதான் காண்டாகும். ஓ மை காட், இந்த கார்னரையும் பிடிச்சி போகிறான்லப்பா மனசாட்சி இல்லாதவங்களுக்கு. இந்த கார்னரையாக கொஞ்சம் விடுவான்ல எங்களுக்கு. நீயும் போறியானே? சரி போனேன், ஆசையாக இருக்குடுப்பா. ஓ மை காட், போடு அப்படி போடு. அந்த பில்டிங் தான் போகிறோம் நம்ம இப்போ. அந்த பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குல்ல, அங்கே தான் போகிறோம். ஏய் மண்ணு. ஆல்ரெடி இன்றைக்கி எனக்கு வரும்போதே கொஞ்சம் மைண்ட் அப்செட் தான், என்னன்னே தெரில. நல்லா தான் இருந்தேன், கிளம்புனே லேட்டு பார்த்தீங்களா, உடனே மைண்ட் அப்படியே அப்செட் ஆயிடுச்சு. சரி 15 ஆர்டர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. அதனால் ஒரு மாதிரி போகுது இன்றைக்கி. நான் சந்தோஷமாக 15 ஆர்டர் பண்ணாலுமே நான் சந்தோஷமாக இருப்பேனான்னு கேட்டால் இருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மைண்டே அப்படி தான் இருக்குது, ரொம்ப மந்தமாக. ஓ மை காட், இதுலேயே ஒரு யூட்டனா மனசாட்சி இல்லாதவன்லா. டடி போவோம், 5 கிலோமீட்டர் தானே, உளத்தாமல் போவோம். உங்களுக்கு இப்போ ஒரு செம்மையான ஒரு இடத்த காமிக்கிறேன் சரிங்களா. பயங்கரமான ஒரு யூட்டன். ஆனால் அந்த யூட்டன் அமைஞ்சிருக்க இடம் தான் அருமையான இடம். ஸோ வெயிட் பண்ணுங்க, அப்படியே காமிக்கிறேன், பக்காவாக இருக்கும். ஸோ சுரங்கத்துக்குள்ளே யூட்டன் நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்காங்க. நான் பைக்கில் போகிறவங்களுக்கு மட்டும்தான், ஏன்னா அது ஒரு மாதிரி அந்த யூட்டன் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. 3, 2, 1 பாருங்க யூட்டனை. என்ன இருக்குல்ல, இதுதான் அந்த யூட்டன் இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. இந்த கார்னரில் ரவுண்டாக கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் பிளாஸ்டிக் ரப்பர் மாதிரி. நம்ம இப்போ வண்டி பேரில் உரசி இட்டாலுமே அது சுத்த தான் செய்யும், தவிர உடையாது, நம்மளுக்கு பெருசாக அடிபடாது. அதுக்காக அது வச்சுருக்காங்க. ஏடி இருக்குது, அருமையாக இருக்கா. ஸோ கஸ்டமர் லொக்கேஷன் என்ன, ஸ்பீட் கேமரா வேண்டாம். 3.4 கிலோமீட்டரில் கஸ்டமர் லொக்கேஷன். ஐ திங்க் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவன் உள்ளே விட மாட்டேன்மா, அது ஒரு காண்டாகும். ஆல்ரெடி 30 மினிட்ஸ் நான் டைம் பிரேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை கொடுக்குறதுக்கு. கொடுத்த பிறகு அவன் வேறு ஒரு 45 நிமிஷம் ஐடியா இது பண்ணுவான். பேசாமல் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு இருக்கேன், நான் ஆல்ரெடி 2 செக்ஷன் புக் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு செக்ஷன் மட்டும் புக் பண்ணியிருந்தேன்னா அதை முடிச்சுட்டு அப்படியே ரூமில் போய் படுத்துடலான்னு பார்ப்பேன். ஆர்டர் கம்மியாக போயிருமே, அப்புறம் லட்சத்தை சம்பாதிக்க முடியாமல் போயிருமேன்னு பார்க்கேன். இல்லைன்னா முன்னாடி தப்பான ரூட்டுக்கு வந்துட்டேன்டா. சார்னே முறைக்காமல் போனேன். என்ன எல்லாரும் தப்பான ரூட்டில் உள்ளே போயிட்டுலாம் திரும்பி வரான்னு கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ தான் வந்து கொடுத்தேன், 1 ரூபா கூட தரல. கேட்டக்கு ஹேங்கர் ஸ்டேஷனுக்கு பே பண்ணிட்டேன் அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஆஃபீஸோ பெரிய இதோ கிடையாது. ரொம்ப பெரிய பணக்காரன் இருப்பாங்க பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய பணக்காரங்க, அவங்கெல்லாம் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஏரியா. ஸோ நம்ம எப்படி சொல்லணும்னா அப்பார்ட்மெண்ட் மாதிரி
ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் இன்னும் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகலை, ஆயிடுச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு. இதுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. ஆனால் இது அப்பார்ட்மெண்ட் தான், வேறு நீங்கள் நினைக்கிறமா ஆஃபீஸ் எதுவும் கிடையாது. நானே முதல்ல ஆஃபீஸ்ன்னு தான் நினச்சேன், ஆனால் வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு ட்ரெஸ்லாம் காய போட்டிருக்காங்க வெளியே கொடியில் காய போடுற மாதிரி. அப்போ தான் பார்த்தேன் சரி இதுவும் ஒரு இதுதான் அப்படின்னு. ஏன்னா இங்கே நிறைய பணக்காரங்க வந்து தனியாக தெரியும்னு சொல்லி தனியாக ஒரு இடத்துல தான் தனியாக ஒரு கும்பல் பணக்காரங்க சேர்ந்து ஒரு கும்பலாக ஃபார்ம் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கும்பல் தான் இவங்க. எனக்கு இதில் என்ன குழப்பம்னா இந்த ரிங் ரோடு எப்படி கனெக்ட் ஆகும்னு குழப்பத்தில் இருக்கேன், எதில் போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னு. சரி பார்க்கலாம், வாங்க போகலாம். நம்ம போகிறதானங்க பாதை. அடிச்சாம்பேர் பிரேக்கு கிறுக்கு 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 கிறுக்குன்னு கிறுக்குப்ப எங்கே போகுது பாதையே தெரியலையே. சரி கீழே போவோம், என்ன நடக்குன்னு பார்ப்போமே. கீழே தானே? ஆமாம் கீழே தான். தப்பித்து விட்டேன். இல்லைங்க மேலேங்க அண்ணா போது பார்த்தீங்களா மேலே பாதை. ஓ இப்போ தான் தப்பிச்சேன் அப்படின்னு அது உனக்கு பொறுக்கலையாடா அண்ணா. ஜிஎம்சி வராப்லையே இந்த மாதிரி திருப்புறதே மூலம் தப்பு தான். பட் ரொம்ப தூரம் போடல, என்ன பக்கத்தில் தானே இருக்கேன். இல்லை ஏறி குச்சி இப்போ போயிடுவேன். சரி வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் பண்ணுறேன்னா உள்ள செடி நிற்கி, செடியை நம்ம ஏற்றி கொன்ன பாவம் நம்மளுக்கு வேணுமா? வேண்டாம். ஓ மை காட், போலீஸ் யாரும் இல்லை. போலீஸ் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இதுக்கெலாம் ஃபைன் பயங்கரமாக உள்ளங்க. கொப்பனுக்கப்பை இந்த இன்டர்கேம் வாங்கினது காரணமே வேறு ஒன்றும் இல்லை. நைட் டைம் அப்படியே ரூம் போகும்போது பாட்டு கேட்டுட்டு போகிறதுக்கு தான் இது வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த டைம்லலாம் பாட்டு கேட்கலாம் சுத்தமாக பிடிக்காது எனக்கு. இப்போலாம் இன்டர்கேம் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த டைம்லலாம் பாட்டு கேட்டால் தூக்கமே வந்துடும் எனக்குலாம். ஏன்னா நல்லா சாப்பிட்ருப்பேன், நல்லா தூங்கிடுவேன். இது எதுக்குன்னா நைட்டு அப்படியே ரூம் போகும்போது பாட்டு கேட்குறதுக்கு. ஏதாவது ஃபோன் வந்துச்சுன்னா பேசுகிறேன். ஏன்னா கஸ்டமர் ஃபோன் பண்ணும்போது அட்டன் பண்ணலன்னா சில கஸ்டமர் டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு புரிய மாட்டேக்கு. சரி பசங்க பைக்கில், ஏன்னா 2-3 பேர் இருக்கவங்க இங்கே. பைக்கில் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க இருக்காங்க, காரில் டெலிவரி பண்ணுறவங்க இருக்காங்க. நான் அந்த அம்மா முன்னால் போகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வேனில் டெலிவரி பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது அது பைக்கா காரான்னு ஆனால் அதில் போட்டிருக்கோம், நம்ம பேர் போட்டிருக்குன்னா இப்போ சூர்யா செந்தில்குமார்னு போட்டிருக்கோம் சரிங்களா. அதுக்குள்ளே தெளிவாக போட்டிருப்பாங்க 2 வீலர் பைக் படம் போட்டிருக்கோம். ஆனால் அது சில பேரால் உட்காந்து பார்ப்பாங்க, சில பேர் சும்மா ஆர்டர் பண்ணதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம போய் சார் ஹேங்கர் ஸ்டேஷன் அப்படிங்கும்போது ஓ ஹேங்கர் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஆட்களும் இருக்காங்க. அந்த மாதிரி சில பேர் பைக் படம் பார்க்காம சும்மா டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்புறம் நம்ம அங்கே போனப்பறம் சாரி அப்படிம்பாங்க. அதெல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் இந்த இன்டர்கேம் ரொம்ப தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கு. அவங்களுக்கு நம்ம ஃபோனை கலத்தி காதில் வச்சுட்டு அப்படி சொல்ல முடியாதுல்ல. இதுனா அப்படி இல்லை, பச்சக்கன்னு ஒரு அமுக்கு அமுக்கிட்டு சார் பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன் சார், வந்து பேசுகிறேன் சார், வைங்க சார் அப்படின்றலாம். ஸோ என்னன்னே தெரில, இன்றைக்கி மனசே சரியில்லை. ஆர்டரும் பெருசாக எடுக்க முடியலைங்க. இருங்க 13 கிலோமீட்டர் 28 நிமிஷம், அது 19 கிலோமீட்டரில் இருந்துச்சு. ஃபுல்லாக டிராஃபிக்கு. மொத்தத்துலேயே 2 ஆர்டர் தான் எடுத்திருக்கேன். 2வது ஆர்டரே நான் கொடுக்கவும் இல்லை, மொதல் ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னே தெரில. மனசுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி மந்தமாக இருந்த மாதிரி இருக்குது. சரி ஓகே, மேபி ஒரு நாள் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருந்தனால அப்படி இருக்கலாம். பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது. எப்படியா 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம், பார்க்கலாம். டிராஃபிக்கை நினச்சா தான் காண்டாகுது. உண்டாய் கொஞ்சம் ஓரமாக பாருங்களா. ஐயோ இந்த மாதிரி ஓரமாக இல்லைங்க. நல்ல பாட்டாக ப்ளே பண்ணேன் சரிங்களா. என்ன பாட்டுன்னே தெரில, இது ஓடிட்டே இருக்கேன் காதுக்குள்ள. எவனோ ஒருத்தர் உரிமிட்டு வாரான், எவன் தெரியலையே.
சரி, நம்மளுக்காக ஆகிட்டா பாதை இருக்க, பாதையை பிடிச்சிட்டு பறந்துடுவோம். அப்படியே போக போக அந்த பாதையோட லெவல் குறைஞ்சிக்கிட்டே சைஸு. BMW X6. அப்படிங்களா, இனி 3வது ஆர்டரும் வந்திருக்கு. இப்போ தான் ஒரு 600 மீட்டரில் ஒரு பீட்சா ஷாப். ஆனால் இங்கேருந்து அது எவ்வளோ தூரம் கொண்டு போய் கொடுக்கணும்னு தெரில. பிக்கப் பக்கத்தில் வருது, ட்ராப் ரொம்ப தூரமாக வருது. அதான் ஒரு பெரிய எரிச்சலாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப பக்கத்தில் வந்தாலுமே மனசு ஒரு மாதிரி இருக்கா, அதனால் எல்லாமே தூரமாக இருந்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. சை, இதுதான் இந்த ட்ராவல் டைமில் போட்டு எதையும் யோசிக்கக்கூடாது. எதையா யோசிச்சா இப்படி தான், எதுவுமே உண்மையாக இருக்கான்னு தெரியும். அப்புறம் எதுக்கு அதை போட்டு யோசிச்சிங்க இருங்க. இப்போ பாருங்க, நான் தான் கஷ்டப்படுறேன். யாய் கோடை தாண்டிட்டேன். வீடியோ எடுக்கவே மனசு இல்லைங்க. சரிங்க, நான் கேமரா கலத்தி பேக்கில் வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, தப்பாக நினைக்காதீங்க, நாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்.